சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலையில 4 மணிக்கு என் தங்கச்சி எந்திக்கா. அதுல இருந்து பிடிக்க வேலைம்மா. சாயந்தரம் ஆனா ராத்திரி ஆனாலும் வாய மட்டுக்கு பிள்ளைக்கு ஒரு நிமிஷம் குறுக்க சாய்க்க நேரம் இருக்கா. ஏதோ ஒண்ணு இருக்குது, அது அப்பா நம்மகிட்ட நல்லா மறைக்கிறாங்க. அது மட்டும் தான் புரியுது. சரி, இப்ப எதுவுமே கேட்க வேண்டாம். ரொம்ப வருத்தத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. மணி 3 ஆக போகுது. பஸ் வர வரக்கூடிய நேரம் தான். ஆளை காணல. இந்த பஸ்ல வந்துட்டான்னா பாப்போம். என்ன ஏன் மாமியா கிழவி எதுவா இருந்தாலும் சொல்லி தொலைங்க, எனக்கு காதையே கேட்க மாட்டேங்குது. மர்மல பால் அடுப்புல வச்சியோ, அது கரிஞ்சு நாத்தடிக்கு. அதத்தான் சொல்லி என்னதே கள்ள முடி முடிச்சிட்டு அடக்கியா? எடுங்க 5000 ரூபாயா? மர்மல ஒரே ஒரு நிமிஷம் பொறுத்துக்க, இப்ப வாரேன். என் போக்குல இருந்த என்ன இழுத்து விட்டு நாடகமா பாக்க சத்த வெளியே கடிச்சிருச்சு. பியாத்து கூட பியாத்து. என்ன 5000 ரூபாய் எடுங்க. மர்மலா கொஞ்சம் பணம் மொட, அதனாலதான் கொஞ்சம் தடுமாறிட்டு சிக்கிட்டு கிடந்தேன். என் மொவ என்னத்துக்கு என்னவா சொல்லி வந்துட்டு மாட்டிக்கிட்டுடா பாத்துக்கோ. வந்துட்டு சொல்லுதுல என்னது இருக்கு. இப்ப விக்கவா கக்கவான்ட்டு கிடக்கேன். நான் என் போக்குல அடுக்கல்ல வேலை பார்த்து கிடந்தேன். என்ன மர்மோடன் கூப்பிட்டு சுவாதனைக்கு இழுத்தாலும் நீங்க தானே? வாஸ்தவம் தான் மர்மலா, வேற வழி இல்லாம என் மொவ சொல்ல பேச்சு கட்டிட்டு ஆடிட்டேன். அந்த கோவத்துல 5-6 சமட்டு கொடுத்தேன். என் அம்மையும் மௌனம் குஸ்தி போடுங்க, இல்ல குட்டிக்கரணம் போடுங்க, எனக்கு தெரியாது. சாயந்தரம் 5 மணிக்கு டான்னு எனக்கு 5000 ரூபாய் எடுத்து வைக்கிறோம், அவ்வளவுதான். மாமியா கிழவியை பார்க்கவும் பாவமா தான் இருக்கு. இப்படி ஒரு போடு போடலன்னு அடங்காது. இல்லைன்னா வேற யார்ட்டையாவது சேலஞ்சு கிளஞ்சுன்னு வச்சு யார்ட்டையாவது 5000 தோத்துட்டுனா அது பேர் கேட்க தானே செய்வாங்க. கண்டிப்பா கொஞ்ச நேரம் அமைதியே கிடக்கும். அது பேர் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சமாதானப்படுத்திக்கலாம். அந்த காரியத்தை கணக்கச்சிதமா முடிச்சிட்டல. இனி போ மாமியா வீட்டுல போய் நல்ல மூக்கு முட்டை தின்னுட்டு நல்ல கிடந்து உருளு. வராது அப்படியே பேரு 5 5 10 அன்னைக்கு 5 மணிக்கு கொடுக்கணும். என்னமா வெளியில தண்ணியில உட்கார்ந்துருக்கிய? உங்க சித்தி தேங்க அரைக்கிறதுக்கு அப்பளே போன மக்களே. ஆளை காணல. ஒரு 11 மணிக்கான கஞ்சி குடிச்சது. வயிறு பசிக்கும்ல, அதான் நானும் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவ வருவா, நானும் சேர்ந்து சாப்பிடலாம்னு. நான் வேணா பைக் எடுத்துட்டு போய் பாத்துட்டு வரட்டுமா? வேண்டாம் மக்கா, அவ தனியா போல. சின்ன பொண்ணு எல்லாரும் சேர்ந்து தான் போயிருக்காவா. போன் போட்டு பார்க்க வேண்டியதுனமா? போன் போட்டேன். நாட்டு ஜிப்னு வந்துட்டு எனக்கு. சரி, இப்ப வந்துருவா. அடுத்த பஸ் தான் பாத்துட்டு உட்கார்ந்துருக்கேன். பால் கறக்க 3:30 மணி ஆயிரும். அதான் ஒரு கடுங்காப்பியும் போட்டு வரட்ட மக்களே. அதெல்லாம் வேண்டாமா, நான் போறவு காப்பி குடிச்சிருந்தேன். சித்தி வரட்டு. சரி, நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். வெளியில தான் என் புள்ள சிரிச்சு கிரிச்சு பேசிட்டு இருக்கான். ஆனா அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, மூஞ்சே சரியில்லை. பெத்தவ எனக்கு தெரியாதாக்கும். காலம் போன காலத்துல கிழவிகளுக்கு கண்ணாடியை பாருங்களா. என்ன பத்துமா தென்னையில உட்கார்ந்து என்னத்தை யோசிச்சுட்டு கிடக்க? ஒண்ணு இல்லதே, இந்த புஷ்பாவை காணல, அதாங்க உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கேன். பாரு பத்துமா, உன் தங்கச்சிக்காரிய குத்தம் குறை சொல்லுதுன்னு சொல்லி நீ எதுவும் வருத்தப்பட்டு கிடாத. எதுக்குதே அவ என்ன குத்தம் செஞ்சா? போன இடம் வந்த இடம். பால் கறக்க 1/2 மணி நேரத்துல ஆள் வந்துரும். சட்டி பொட்டி எல்லாம் எடுத்து கொடுக்காண்டமா. இவன் எங்க தான் போய் நிக்கால தெரியலம்மா. சீக்கிரம் போற வந்து சேர வேண்டியதானே. அந்த செல்லத்தாய்க்கு மறுபடியும் சேர்ந்துட்டு இவன் ஆட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் என் தங்கச்சி கரிச்சே தான் கொட்டிட்டு இருக்கம்மா. கண்ணுல காணப்பட மாட்டேக்கம்மா. நல்லதா இருந்தா யார் சொல்லி கொடுத்தாலும் தெரியல. பக்கத்துல ஒரு கொண்டக்காரி இருக்காள, அவதான் சொல்லி இலக்கி கொடுப்பான்னு நினைக்கேன். அதனாலதான் என் தங்கச்சி இப்படி பேசிட்டு கிடக்கா. எத்தே அவ வந்துருவா. அப்படி பால் கறக்க ஆள் வந்துச்சுன்னா நான் பாத்திரத்தெல்லாம் எடுத்து கொடுக்க ஒண்ணு இல்ல. சரி, அதை கூட பத்துமா. அன்னைக்கு பொண்ணு வைக்க போறேன் இல்ல, என்ன உறுதி ஆயிட்டா? எப்படி கல்யாணம் முடிஞ்சிருமா? பாத்துட்டு வந்திருக்கோம். பேசி முடிக்கணும் தான் சீக்கிரத்துல. ஒரு மாதிரி இழுக்கத பார்த்தா பொண்ணு பிடிக்கலையா உனக்கு? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, பொண்ணு பிடிச்சிருக்கதான் செய்யுது. சரி, இருந்தாலும் கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர்ல. திடுதுப்புன்னு எடுத்தங்க ஊத்துன்னு எந்த முடிவும் எடுக்க முடியாதுல. அதான் ஒரு 2 நாள் போட்டோன்னு நினைச்சு இப்படி விட்டுருக்கோம். பஞ்சக்கா, நம்ம கீழே தெரு ராணிக்கு மோவனுக்கு இப்படி தானக்கா பொண்ணு பார்க்க போனா. அங்க இங்கமா தெரிஞ்சா. கடைசியில அந்த பயலுக்கு 40 வயசு தாண்டியாச்சுக்கா. இன்னுமே பொண்ணு கிடைக்கலையாக்கா. இப்பவும் தலைகீழ நின்று தண்ணியை தான் குடிச்சு பாக்கா. ஒண்ணு நடக்க மாட்டேங்க. ஆமா விளையமாக்கா, நம்ம பெரிய தெருல முண்டகண்ணனுக்கு மவன், அவனுக்கு வயசு ஆயிட்டுலக்கா. கடைசியில பொண்ணே கிடைக்காம வெறுத்து போய் சாமியாராவே ஓடிட்டானா. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாவோ. ஆனா இப்ப சொல்ல விடையெல்லாம் அப்படி மாத்தி தான் சொல்ல வேண்டியிருக்கு போல இருக்கு. புதன் வந்தாலும் பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. அம்மா பத்துமா, நான் அவனை சொல்லலாமா? நான் சும்மா இந்த ஊர்ல நடக்கதான் சொல்லேன். வேற ஒண்ணு இல்ல. நீ எதுக்கு பாழுதுட்டு இருக்க? கண்ணத்தோட அது நடக்கக்கூடிய காலத்துல நடக்கும். பஞ்சக்கா, வந்த வேலை கச்சிதமா முடிஞ்சிட்டு. இவ்வளவு நேரம் நியூஸ் கிடைக்கலன்னு மண்டையை உடைச்சிட்டு இருந்தில்ல, நியூஸ் கிடைச்சாச்சு. வா போவோம். எல்லாம் என் நேரம், அதத்தான் சொல்லணும். என் ஊர்ல தான் 4 பேர் 4 விதமா பேசினவன்னு சொல்லி இங்க வந்தா என் கண்ணு முன்னே எப்படி எல்லாம் பேசுறவ 2 பேரும். இடி சத்தியா, எனக்கு கொஞ்சம் சுவார் வச்சு கொண்டாட்டி. ஆளையும் மண்டையும் சைஸ பாருங்களாம். நல்ல போனை நோண்டிட்டு இருப்பலாம். நான் போய் மறுபடியும் சுவார் வச்சு கொடுக்கணுமா? போட்டி, உனக்கு வேணா சுவார் வச்சு தின்னு, இல்லன்னு பேசாம இரி. ஏமா அவளை பாருமா, வந்த நேரத்துல இருந்து போனே நோண்டிட்டு இருக்கா. சோறு திங்கல, ஒண்ணு திங்கல. சுக்கு நூறா உடச்சி ஆத்தோட போடுறேன். அப்பதான் எனக்கு நிம்மதி வரும். வசமா சிக்கிக்கிட்டா. அந்த போனையே பாத்துட்டு இருக்கடி. வயிறு நிறைஞ்சிருமா? இது சோறு தின்னியாட்டி? ஏழுகளுக்கு வயசாச்சு. உனக்கு சோறு திங்கன்னு வச்சு தரணும் மாட்டி. வயிறு பசிக்கலமா, அதான் கொஞ்ச நேரம் போன் பாத்துட்டு இருந்தேம்மா. இந்த முக்கியமான பாடம் அதுல அனுப்பியிருக்காங்க, அதான் பாத்துட்டு இருந்தேன். உன்ன சொல்லிரு பாட அனுப்பியிருக்கா பாட அனுப்பியிருக்கான்னு.
கடந்து சண்டை போட்டு கிடக்க? முன்ன பின்ன வருவாளும் சோறுலாம் எடுத்து வச்சுட்டு போயிருக்கேன் அடுக்கலையில. இவளுக்கு சோறு எடுத்து திங்க வறுத்து போட்டு போன பத்திரம் கிடந்திருக்கா பெரியவா. சரி திம்பா, உன் வயிறு பசினா திம்பா கூட. இடி நீ உங்க அக்கா வீட்டுக்கு போனியா? என்ன எடுத்து வரும்போது சிம்மு வீட்டு பக்கம் போறேன்னா அந்தல அங்கனே ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு நேரம் வேற ஆயிட்டு. உங்க அம்மிட்ட சொல்லிட்டு தான் போனேன், மாடு கறக்கிறதுக்கு நேரம் ஆயிட்டுன்னா கொஞ்சம் இந்த கேன் எல்லாம் கழுவி லேசா எடுத்து கொடுத்துருங்க. ஏற்கனவே கழுவி வச்சதான் ஒருக்க கொஞ்சம் லேசா தண்ணி விட்டு அலசி கொடுத்துருங்க. உங்க அம்மா இருக்கல மனசி ஆளே காணல. அந்த வெள்ளையம்ம கழுவி கூட கிடந்து தெரு தெருவா சுத்திட்டு கிடக்கான்னு நினைக்கேன். ஏற்கனவே இந்த வெள்ளையம்ம கழுவி கூட சேர்ந்துதான் வம்பா போறா. உங்க அம்மா பார்த்து எடுத்து சொல்லி வையும், பாத்துக்கிடும். அவ்வளவுதான் நான் சொல்லிவிட்டேன். அதனால நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரிட்டி, நான் பாத்துட்டு எங்க அம்மிட்ட சொல்லுதேன். என்ன செய்ய, வயசான காலத்துல நம்மளும் எதுவும் சொல்லப்படாதுன்னு நினைச்சாலும் கேட்கவும் மாட்டேங்க. எட்டி ஒன்னு காணலன்னு சொல்லிட்டு லேசா உங்க அக்கா வீட்டுக்கிட்ட அங்கே நிக்கன்னு சொல்லிட்டு லேசா எட்டி பார்க்க போனேன். உங்க அக்கா என்னவோ ஒரு மாதிரி அழுதுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் அந்தால கவனிக்காத மாதிரி அப்படி லேசா வந்துட்டு பாத்துக்கோ. உங்க அக்கா என்ன பார்க்கல, நீ போய் என்ன ஏதுன்னு பாருட்டி. சின்ன பொண்ணு ஏதோ பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்க, அதெல்லாம் சொல்லியிருக்கேன் இவட்ட. அதுக்குள்ள எதுக்கு கிடந்து இப்ப அழுதுட்டு கிடக்கான தெரியலையே. எங்க உங்களுக்கு சோறு வச்சு தட்டுமாங்க? கூட ஒரு மாடு நினைச்சுன்னா கொஞ்சம் பால் கறந்தா நமக்கும் கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும்ல. தான் மாடு பார்க்க போன பாத்துக்கோ. நல்லதான் இருக்கு. அங்கனே ஞாராயிட்டு பத்தியா அதுல ஒரு வாட்டர்ல சோறு தின்ட்டு இருந்துச்சு. அப்ப சோத்து தண்ணி ஊத்திக்கேன், நைட்டு கஞ்சி குடிப்போம். சரி, அப்போ உங்க அக்கா வீட்டுல என்ன ஏன்னு பாத்துட்டு போ. நீ பெரியவளே, நான் வரதுக்கு முன்னாடி சோறு தின்று. உங்களுக்கு சோறு திங்க ஒரு மாதிரி இருந்தா ஒரு பார்சல் பிரியாணி வாங்கிட்டு அப்பா. சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வாப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் மட்டும் என்ன பைத்தியக்காரியா? அந்த மீன் குழம்பு வச்சு சோறு திங்கணுமா? எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி. சரி, ஆளு கொண்டு வாங்கிட்டு வரேன். உங்க அம்மிட்ட சொல்லிராதியா, என்ன தூக்கி போட்டு வெளுத்து போடுவா. இப்ப நாங்க ரெண்டு சொல்ல மாட்டோம்ப்பா, மெதுவா வாங்கிட்டு வந்தேன். நாங்க பெட்ரூம் கதவை அடைச்சிட்டு வந்து நல்லா தின்னு போட்டு அப்புறம் சோப் போட்டு கையை கழுவிடுவோம். இப்ப அப்படியே ஒரு சிக்கன் 65. சரி, என்னன்னாலும் வாங்கிட்டு வர. உங்க அம்மிட்ட போட்டு சொல்லிராதியா, அவ்வளவுதான் என் மண்டையை உருட்டிடுவா. இடி சோனி பாத்தியா, அப்ப பாக்கதான் பெரிய உருவமா இருக்கா. ஆனா அம்மைய கண்டா எப்படி நடக்குதா பாத்தியா? இடி அப்ப வீட்ல எலி, வெளியில புலி. என்ன தட்டி ஒரு மாதிரி கனச்சிட்டு கிடக்க? இல்லம்மா, துக்க தொண்டை அடக்கி அடைக்கத்தான் செய்யும். சாக்கடை குத்துக்குடிய கம்பு இருக்கு, கொண்டுட்டா 4 குத்துனா போதும், அடைப்புலாம் சரியாயிரும். ஏனைய கண்டா இலக்காரமா தான் இருக்கும். உனக்கு என்ன கண்டா அப்படிதான் இருக்கும். ஏன்னா இப்ப ஒண்ணு இல்லாம நான் நின்னுட்டு இருக்கோம்ல நடுத்தருல. தேவையில்லாம என்னத்தையா ஒண்ணு பேசி நடக்காத. வேலையை முடிச்சிட்டியா? வயிறு வேற பசிக்கி. எல்லாம் செய்து வச்சுட்டேன், எல்லாம் செய்துட்டேன். என் மருமக வருவா, இப்ப சேர்ந்து சோறு திங்கணும். எடுத்து வை எல்லாத்தையும். சரி. மருமகட சேர்ந்து ஆட்டமா போட்டு கிடக்க ஆட்டம். அவன் ஆட்டம் பாட்டம் எல்லாத்தையும் கொண்டாட்டத்தை எல்லாம் சீக்கிரமா அடக்குவேன். அடியே சிரிச்சிட்டு இருக்க, சிரிச்சிட்டு உன் சிரிப்புல எங்க அண்ணனை மட்டும் இல்லட்டி ஊரையே நீ மைக்கி வச்சிருக்க. எங்க அம்மா உன் பேச்ச கேட்டுட்டு தானே ஆடிட்டு இருக்கா. அவளை என் வழிக்கு சீக்கிரமா கொண்டு வரல, நான் நீலாம்பரி இல்ல. முத்துப்பாண்டியே. அப்பா உங்களை யாரும் கூப்பிடுறாங்க. யாருமா கூப்பிட்டா? யாருன்னு தெரியலப்பா, புதுசா இருக்கு. உங்களுக்கு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. சரி, நீ போ, நான் பாத்துக்கிட்டேன். என்ன நீங்களா என்ன வெளியில வாசலே நின்னுட்டு இருக்கே? உள்ள வாங்க. என் மொவ யாரோ வந்திருக்காப்பா அப்படின்னா நான் யாருடா வந்திருக்கா இந்த நேரத்துலன்னு பார்த்தேன். உட்காருங்க அண்ணாச்சி. எம்ம யாழினி, ஒரு கப்பு காப்பி கொண்டமா? முத்துப்பாண்டி, நான் காப்பி தண்ணிலாம் குடிக்கிறது இல்ல பாத்துக்கா. ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. இப்போ என் பொண்டாட்டி இந்த கூழ காய்ச்சி தருவா, அதை தான் குடிப்பேன் பாத்துக்கா. காப்பி வேண்டான்னு உன் மொவட்ட சொல்லிரு. அப்படியே, அதுவும் சரிதான், அதுவும் நல்லதுதான். நான் கூட இப்பதான் மோர் குடிச்சேன். மோர் குடிக்கல அண்ணாச்சி? வேண்டா, இப்ப இப்பதான் சுவார்து லேட் ஆயிட்டு, ஒரு இடத்துக்கு வேணா நேரம் ஆயிட்டு. மக்க காப்பி போடண்டாமா? சரிப்பா. உட்காரு, சாவாசமா பேசுவோம். நல்ல காலம் பிறக்க போது உனக்கு. எல்லாம் நல்ல விஷயம் தான் கூடி வந்திருக்கு. என்னன்னாச்சு சொல்லுதியா? ஒரு நாள் என்கிட்ட இந்த சொன்ன பத்தியா, என் மொபா வாரா மாப்பிள்ள பாக்கணும்னு சொல்லி சொன்னேன்ல. சொன்ன அண்ணாச்சி, ஒரு ஏதோ ஒரு நினைப்புல சொன்னேன். ஏன் முத்துப்பாண்டி தட்டு தடுமாறிட்டு இருக்க? என்ன விஷயம்? என் மாமியார் அதான் என் பொண்டாட்டிக்கு அம்மா பக்கத்துல குடி வந்திருக்கா. எனக்கு மச்சனனுக்கு என் மொவள பொண்ணு கேட்டு கொஞ்சம் முன்னால வந்துட்டு போனா. நல்ல பையனா கெட்டி எடுத்து கொடுக்க வேண்டியதுன்னு ஒண்ணுக்குள்ள ஒண்ணாச்சு. தாய் இல்லாத பிள்ளைய உங்க மாமியா நல்லா பாத்துக்கிடுவாள்ல. போற வேணா அசல்ல எங்கேயாவது கொடுக்காண்டாம்ல. அல்ல ரச்சில்ல இல்ல, உன் மச்சனன் தான் நல்லா பாத்துக்கிடுவான். கண் கலங்காம உன்னையும் கடைசி காலம் வரைக்கும் நல்லா பாத்துக்கிடுவான்ல. அவனுக்கு கெட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னா ஒண்ணு கிடையாது. இதுல வேற ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்ன அதனப்பா எனக்கு புரியும். தலையும் புரியாம வாலும் புரியாம சொன்னா எப்படி புரியும் எனக்கு? எனக்கு ஏற்கனவே மண்டையில கொஞ்சம் களிமண் தான் என் பொண்டாட்டி சொல்லுவா. இதுல நீ வேற பொடி வச்சு பேசினா ஒண்ணு எனக்கு மண்டையில ஏறாது. அதுல என்னாச்சு, நான் ஒரு ஆளுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். நான் எப்பவுமே வாக்கு கொடுத்தவ வாக்கு மாற மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுங்களா? ஆமா, எனக்கு தெரியுமே. கொஞ்ச நாள் தான் பழகி இருந்தாலும் வாய் வார்த்தை சுத்தமா இருக்கும்னு எனக்கு தெரியும். யாருக்கு வாக்கு கொடுத்த, எப்ப வாக்கு கொடுத்த, என்ன வாக்கு கொடுத்த? உன் மொவளுக்கு மாப்பிள்ள பாக்கிறதுக்கும் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? என்னாச்சு, மெதுவா பேசுங்க. என் மொவ வீட்டுல இருக்கல்ல, அதுக்கு இதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு.
அப்ப என்ன மேனக்கிட்டு கூப்பிட்டு அன்னைக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னில எதுக்கு சொன்ன அப்போ அதை நம்பி தானே இப்ப ராசா மாதிரி ஒரு பையன் இருக்கான் அவனை பார்த்துட்டு வந்திருக்கேன். அன்னைக்கு என் மனசுல ஒரு சின்ன வெறுப்பு வந்துட்டு அதனாலதான் பழைய கதையெல்லாம் குப்பையில தூக்கி போடுவோம், வாக்கு கொடுத்ததெல்லாம் தூரம் தூக்கி போடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு உங்ககிட்ட ஒரு மாப்பிள்ளையை பார்க்க சொன்னேன். உங்ககிட்ட சொன்ன பிறகு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், தப்பான முடிவெடுத்துட்டோமோ, நமக்கு என்னைக்கும் வாக்கு மாற மாட்டோமே, அந்த வாக்கை காப்பாத்தணுமே நினைச்சுதான் அதுக்கப்புறம் உங்களை மாப்பிள்ளை பாருங்கன்னு போன் அடிக்கல. நான் வேற ஒன்ன நம்பி பொண்ணு வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டேனப்பா, நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு பொண்ணு பார்க்க போவோன்னு. என்னப்பா இப்படி சொல்லிட்டேன் பாரு, நீ அந்த காலத்து ஆள் மாதிரி பேசாத, இந்த காலத்துல இரி, இந்த காலத்துல என்னெல்லாம் முன்னேறி இருக்கு, இப்ப போய் வாக்கு அது இதுன்னு சொல்லிட்டு கிடக்க. அதுக்குள்ள பியாச்சி மாறப்படாதுல. அதான் பாரு, உன் புள்ள நல்லா இருக்கணுமா வேண்டாமா? நான் இப்ப பாத்துட்டு இருந்திருக்க பையன் ராசா மாதிரி பாக்கையும் நல்ல அளவுல இருப்பான், கோணமும் தங்கமான கோணம், உன் குடும்பத்துக்கு ஏத்த கோணம், உன் பிள்ளைக்கு ஏத்த பையன். பாரு, இந்த காலத்துல எந்த பையக்களை நம்பன்னு சொல்லு பாப்போம். நிறைய இடங்கள்ல அங்கங்க கட்டிட்டு போய் ஏமாத்தி போடுதானுவா. இந்த காலத்திலயும் வாக்கு கொடுத்துட்டேன் அதை கொடுத்துட்டேன்னு சொல்லி எங்கேயும் போய் ஏமாந்து கிடக்காத. சொன்ன கேளு, நமக்கு வேண்டிய பையன், அந்த குடும்பத்தெல்லாம் காலகாலமா எனக்கு தெரியும். அது வந்து பொய்ன்னு சொல்லிட்டு கிடக்காத. நாளைக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லுது, அவ்வளவுதான். என்னாச்சு? நில்லுங்க சும்மா இல்லையப்பா, நாளைக்கு பொண்ணு பார்க்க வரவோ அவ்வளவுதான். சொல்ல கேட்காம அந்த மனுஷன் அவர் போக்குல போயிட்டு இருக்காரு. என்னடா செய்ய இது? ஏன் நாளைக்கு பொண்ணு தானே பார்க்க போறவோ, அதுக்குள்ள எதுக்கு இப்படி கிடந்து புலம்பிட்டு கிடக்க? சரி, நடக்குது நடக்கட்டும், நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு டான்னு வந்துருவான். சொல்ல கேட்காம அவர் போக்குல ஓடுதார. ஹலோ செல்லக்குட்டி, சொல்லுடா. மாமா தூணலையும் இருப்பேன், துரும்புலயும் இருப்பேன்டா செல்லக்குட்டி. உனக்கு என்ன வேணும் சொல்லு முதல்ல. ஒரே இந்த ப்ளூ கலர் Dress போட்டு போர் அடிச்சு போச்சு. ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு சுடிதார் எடுக்கணும். நான் ரெலவரா கூட்டி போவேல வண்டில. பொண்டாட்டி இருக்காளா, என்ன கவிச்சு தின்னு விடுவா. என் பொண்டாட்டியை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது. மாசம் 1ஆம் தேதி ஆவுக்கு முன்னாடியே, சம்பளம் வர முன்னாடியே சொல்லிடுவா, 2-3 சுடிதார் எடுக்கணும் மாமாய், 2-3 நைட்டி எடுக்கணும் மாமாய், 2-3 அதை எடுக்கணும் இதை எடுக்கணும்பா. நானும் எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பேன். அப்படின்னு துட்ட கையில கொடுப்பேன். அவ என்ன மூலமா ஆர்டரை போட்டு வாங்கிக்கிடுவா. ஆனா கடைசியில் அவ போடுறது என்ன தெரியுமா? அந்த நீல கலர் சுடிதார் தான். கடைசியில இப்ப 3000 ரூபாயை கொண்டாங்க, நம்ம பைக்ல போவோம், 4 போய் துணி எடுப்போங்க. ஏற்கனவே என்ன முட்டை அடிச்சுதான் நான் தொப்பிய வச்சுட்டு திரிவேன். இருக்கேன் மாமா, வேற எங்க போறேன்? இந்த ஆபீஸ்ல 2-3 கம்ப்யூட்டர் இருக்கா, அதையும் சமாளிக்கணும். இதுக்கு ஊடையில ஒன்னையும் சமாளிக்க வேண்டி இருக்கு. அதனால எதை சமாளிக்கன்னு தெரியாம நான் திண்டாடிட்டு கிடக்காங்க. ஆமாடா சொல்லுக்கிட்டி, மாமா ரொம்ப 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 பிஸி, பிக் 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 பிஸி. என்ன இந்த உலகத்திலே புரிஞ்சுக்கிட்டு ஒரே ஜீவன் நீதான். அதனால தானடா எனக்கு ஒன்னு ரொம்ப 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 பிக் பிக்கா பிடிக்கும். சரி மாமாய், துணி கூட 2-3 நாள் கழிச்சு எடுத்துக்கலாம். இன்னைக்கு வேலை தான் உங்களுக்கு முக்கியம். நீங்க வேலையை பாருங்க, சரியா? வைக்கட்டுமா? நமக்காண்டி தான மாமா உருண்டு புரண்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரை நம்ம தான் நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, அவர் வேலையை பார்க்கட்டும், நம்ம இன்னொரு நாள் Dress எடுக்கலாம். என்ன வாடியா போகுது துணி? எப்ப என் பொண்டாட்டி இருந்து தப்பிச்சுட்டா. ஹாய் சங்கி, எங்க என்ன ராஜு, எங்க கிளம்பிட்ட? 3 கம்ப்யூட்டர் சமாளிக்க, 4 கம்ப்யூட்டர் சமாளிக்கனாரு. ஃப்ராட். இந்த பரட்டை கூட என்ன பேச்சு? எனக்கு வர கோபத்துக்கு 4 இழுப்புதெல்லாம் போல இருக்கு. சரி பாப்பு, என்னதான் நடக்குன்னு? என்ன சங்கி கேட்ட? இல்ல ஆபீஸ் போலையான்னு கேட்டேன். நான் ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துதான் வேலை பார்க்கணும்னு ஒரு கட்டாயமும் கிடையாது. நான் இங்க இருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். போன்ல ஒரு வார்த்தை சொன்னா போதும், எல்லாரும் எல்லா ஜாலியும் முடிச்சிருவாங்க. ஐயா சும்மா அப்படி பந்த அப்படிட்டு அங்க இங்க சும்மா தான் சுத்துவேன். ஏ சின்ன நாலுபடி என்ன இவ வேற இந்த நேரத்துல தான் என்ன நொன்னான்ட்டு அடப்பா. ஏ சின்ன, சீக்கிரம் வாடி, எங்க ஒரு பஞ்சாயத்து. நாலுபடி என்ன பஞ்சாயத்து? தலைதெரிச்சு ஓடி வந்திருக்கேன். அங்கே பார், அக்கட சோடு. நம்ம அண்ணே தர்பூசணி தலைவனுக்கு நேரம் சரியில்லை போல இருக்க. ஆபீஸ்ல எனக்கு வேலையும் கிடையாது, சோழியும் கிடையாது, சும்மா உட்காந்து ஓட்டிட்டு இருப்பேன். வீட்டுல 4 செவத்துக்குள்ளே உட்கார்ந்து இருக்க போர் அடிக்கல. அதனாலதான் ஆபீஸ் போயிட்டு இருமே அப்படின்னு சொல்லிட்டு பந்தாவா பைக்ல ஏறி போவேன். அப்படிதான் இன்னைக்கு போனேன். அதுக்கப்புறம் அங்கனே உட்கார்ந்து இருக்கணுமே, அங்கனே சுத்தி உருண்டுட்டு வரமேன்னு சொல்லிட்டு சரி வீட்டை நோக்கி போவோமே, காத்தாட போய் ஃபேனை போட்டுட்டு அப்படியே அக்காடான்னு போய் படுப்புமே நினைச்சு வாரேன். ஆபீஸ்ல போனுக்கு ஒரு சுவாலியும் கிடையாது. எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். 3 கம்ப்யூட்டர் 4 கம்ப்யூட்டரா வாரும். ராஜு, இதே மாதிரி ஒரு வர்க் இருந்துனா என்னோட ஹஸ்பண்டுக்கு வாங்கி கொடு. ஏது வெட்டி ஆபீசர் வேலையா? தங்கி நீ சொன்னா மாட்டேன்னு சொல்லுவனா, சீக்கிரமே ஏற்பாடு பண்ணிருவேன். ஆமா அண்ணே சொல்லுது பார்த்தா மன்னாரன் கம்பெனில மேனேஜரா தான் இருக்காரு போல இருக்கு. அது இருக்கட்டும் சங்கி, நீ என்ன அந்த பக்கமா சுத்திட்டு இருக்க? ராஜு, என் மவ எந்த கறி இருந்தாலும் முட்டை ஆம்லெட் இல்லாம திங்க மாட்டா. அத சரி வீட்ல முட்டை இல்லன்னு சொல்லி வாங்க போலாம் நினைச்சேன். பக்கத்துல நம்ம சுப்பையான கடையில லீவு, கடை அடைச்சிருக்காரு, எங்க போனாருன்னு தெரியல. சரி என்ன பண்ணன்னு சொல்லி அப்படியே முழிச்சிட்டு வாரேன். யூ மீன் எக்?
இங்கிலீஷ்லாம் பேசுறாரே. ஆமா ராஜு, ஒரு 10 முட்டை வேணும். என்ன செங்கி அப்படி பாத்துட்டு இருக்க? யார் வண்டியில? எதுக்கு ராஜு? பக்கத்து ஊர்ல கடை எதுவும் இல்லனா அப்படியே நேரா வண்டி இந்த ஆறுகளுக்கு விட்டுருந்தேன். அங்கவே டக்குன்னு முட்டையை வாங்கிட்டு வந்துருவோம். பா யாரு வண்டியில? நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வாயே. என்ன செங்கி இப்படி இருக்க? இந்த ஊருக்குள்ள இருந்துகிட்டு 4 செவத்துக்குள்ள இருந்துட்டு ஒரு மாதிரி இருக்க. அப்படியே காத்தாட அப்படியே வெளில போயிட்டு வந்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்படியே வா வண்டியில போயிட்டு வருவோம். யாம் பெற்ற இன்பத்தை இன்னைக்கு நீங்க பெறுங்க. நீலுக்குட்டி உன் நாத்து உன்னோட பெரிய பெரிய கோவக்காரியா இருப்பா போலுக்கு டோய். யோ, இவ்வளவு நேரம் நீ இங்கதான் இருக்கிறா? ஓமரத்தான் நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். யாருக்கிட்ட? எங்க கிட்டேவா? ஜஸ்ட் மிஸ். நீலுக்குட்டி, உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கேன். கொண்டு போன தட்டு தாம்பலாம் அப்படியே திரும்பி வந்துட்டேன்னு கவலைப்படாதயா. என்னைக்கு இருந்தாலும் நம்ம பிள்ளை நம்ம வீட்டுக்கு தான் வரும். நீ ஒண்ணு மனசு தளர்ந்துடாத. உனக்கு நான் இருக்கேன். இந்த கிழவி உசுரோட இருக்க வரைக்கும் அவர் வேற மாப்பிள்ள பார்த்து கட்டி கொடுத்துட்டோம். வாக்கு கொடுத்தாரம்ல, வாக்கு அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அது நடக்கும்னு நம்பிட்டு இருக்காரு மனசன். நான் எதுக்கு பக்கத்துல வந்திருக்கேன்? என் பேத்தியா உனக்கு கெட்டி வச்சு என் வீட்டோட வச்சு அழகு பாக்கணும் தானே காத்திருக்கேனா? அதுக்கு ஒரு பங்கு வந்துச்சுன்னா விட்டுருவான அந்த கிழவி. இந்த கிழவிய யாரு நினைச்சிட்டு இருக்காரு? சாதாரண கிழவி நினைச்சிட்டு இருக்காரு. என்ன பத்தி இந்த மனுஷனுக்கு தெரியாது. கூடிய சீக்கிரத்துல தெரிய வைக்கேன். பொறுத்திருந்து பார்க்க தானே பாருங்க எல்லாரும். ஏக்கா ஏக்கா ஏக்கா, எடி புஷ்பா வந்துட்டியா? எவ்வளவு நேரம் சுவார்து நேடி? அது இருக்கட்டும், ஏக்கா ஒரு மாதிரி இருக்க? கூப்பிட கூட என்னன்னே அடக்கம் இல்லாம உட்கார்ந்திருந்த. என்னத்தையா ஒண்ணு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியே உட்கார்ந்துட்டேன் பாத்துக்கோ. ஹலோ, ஆமா சின்ன பொண்ணு தான் பேசுறேன். சொல்லுங்க அண்ணாச்சி, சொல்லுங்க. ஆமா போனேலா? அப்படியா? சரி சரி, சொல்லுங்க. ஆண்டவ முடியத்தால நல்லபடியா எல்லாம் பேசி எடுத்து முடிச்சாச்சுமா. பொண்ணுக்கு அப்பட்ட பேசிட்டேன். நாளைக்கு வரலாம்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி, ரொம்ப சந்தோஷம். அப்போ எத்தனை மணிக்கு நாங்க எல்லாரும் வரணும்? சாயந்தரம் ஒரு 4 மணிக்கானு வாங்க. சரியா இருக்குமா? அப்படிதான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் நானும். 4 மணிக்கு எங்க போறான்னு தெரியலையே. ஆமா, விஷயத்தை சொல்லிருக்கேன். அங்கதான் உட்கார்ந்துருக்கேன் அண்ணாச்சி. ஆமா, நல்ல நேரம் தான். இங்கதான் வந்தேன். சொல்லிட்டு உங்களுக்கு போன் அடிக்க 2வது. சரி வைக்க. சரி. ஏடி யார்கிட்ட பேசிட்டு இருக்க? 4 மணிக்கு எங்க போக போற? எல்லாம் நல்ல விஷயம் தாக்கா. நீ விவரத்தை சொல்லிட்டு தலை இல்லாம வால் இல்லாம ஒண்ணுமே புடிபட மாட்டேக்கு. அதான் தூரத்து சொந்தம். நம்ம நாரில் மேல தெருல ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னோம்ல. ஆமா, தரகர் அண்ணாச்சி எல்லாம் போய் பேசி எடுத்து முடிச்சிட்டாரா. நாளைக்கு நம்மள 4 மணிக்கான பொண்ணு பார்க்க வர சொல்லிருக்காங்களாக்கா. எல்லாம் பேசி முடிச்சாச்சு. எல்லாம் முடிஞ்ச மாதிரிதான். கேட்டி நெசமா தான் சொல்லுதியா? என்ன பொய்யாக்க சொல்லுதே? முன்ன தானே போன் பேசுனேன். ஏக்கா என்னாச்சுன்னு பேசினார்ல, அண்ணாச்சினா அவர் தானே? ஆமா, அந்த மனுஷன் தான். ஏக்கா அப்ப கன்ஃபார்ம் தான். நல்லபடியா அந்த பொண்ணு நம்ம தேவாக்கு முடிஞ்சிரும். ஏக்கோ, நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். உங்க அக்கா எனக்கு ஒரு மாதிரி கல்லு கணக்கு உட்கார்ந்துட்டு இருக்கவோ, ஒரு ரியாக்ஷனையும் காணல. சந்தோஷமே படல மாதிரி இருக்கு. ஏட்டி அவ நம்ம பொண்ணு பார்க்க போனோம்ல முதல்ல, முடியல பத்தி அதே நினைச்சிட்டு இருக்கா. இதுவும் பார்க்க போனா எதுவும் முடியாம ஆயிருமோ நினைச்சிட்டு இருப்பா போல இருக்கு. நான் வந்த நேரத்துல இருந்து அப்படிதான் இருக்கா. நம்ம போயிட்டு வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு சந்தோஷமாயிருமா. எல்லாம் மனசுக்குள்ள கொஞ்சம் சங்கடம் இருக்கதானே செய்யும். அதை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத. அப்ப நாளைக்கு 4 மணிக்கு நம்ம எல்லாரும் கிளம்பிடுவோம். சரியா? அப்புறம் 3:30 மணிக்கு போல வந்துருது. இங்கே காப்பி போட்டு குடிச்சிட்டு அதுல பேர்ல என்னக்கா? 4 மணி உங்களை கூப்பிடவே இல்லையா? அதுக்குள்ள இங்க வந்து காப்பி போட்டு குடிச்சிட்டு போனீங்க. 4 மணி அந்த ஆளு மூஞ்சி தூக்கிருமே. சரி, 4 மணி இல்லாம என்ன விசேஷம் உண்டு நம்ம வீட்டுல? 4 மணி மொத ஆளு. சொந்தங்களே, நிறைய பேர் நம்ம ட்ரினிட்டி ஹேர்பல்ஸ்ல ஆர்டர் பண்ணி பொருட்கள்லாம் வாங்கியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்குலாம். சொந்தங்களே, நம்ம கிட்ட ஹேர் வாஷ் பவுடர், குளியல் பொடி, முல்தானி மெட்டி பொடி, மருதாணி பொடி, கஸ்தூரி மஞ்சள் பொடி இவ்வளவு இருக்குது. செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி, ஆவாரம்பூ பொடி, இதே மாதிரி ஏதாவது ஹெர்பல் பொடிகள்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க சொல்லலாம். நாங்க உங்களுக்கு ரெடி பண்ணி தருவோம். உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது மூலிகை பொடிகள் தேவைப்பட்டுச்சுன்னா மேல இருக்கு பாத்தீங்களா நம்பர், அதுக்கு வாட்ஸ்அப்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. உங்களுக்கு எல்லா விவரத்தையும் சொல்லுவாங்க. ஆவாரம்பூ பொடி, அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ பொடி, இதெல்லாம் உங்களுக்கு ஹெர்பல் டீ மாதிரி போட்டு குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. தமிழ்நாடு முழுக்க கூரியர் சார்ஜ் ஃப்ரீ. சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோ எல்லாம் விறுவிறுப்பான புது புது கதைகளோட சூப்பரா இருக்கும். தொடர்ந்து பாருங்க சொந்தங்களே. போயிட்டு வர நேராயிட்டு.